வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட எஜுகேஷனல் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஒரு தனி மனிதனின் சமூக தொடர்பு எதை சார்ந்தது? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து கெஸ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்லிடுறேன். விருப்பத்தை சார்ந்தது. ஒரு தனி மனிதனோட சமூக தொடர்பு, ரிலேஷன்ஷிப், சோஷியல் ரிலேஷன்ஷிப் எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட இன்ட்ரெஸ்ட், விருப்பம். மனித வளர்ச்சியின் பங்கு அவர் சூழ்நிலையை பொறுத்து அமையும் என்று கூறியவர். ஜேபி வாட்சன். மனித வளர்ச்சியின் பங்கு அவர் சூழ்நிலையை பொறுத்து அமையும் என்று கூறியவர் வந்து ஜேபி வாட்சன். இப்போ ஜேபி வாட்சன் பற்றி இன்னும் சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நடத்தையியல் அப்படிங்கிற சொல்லை தோற்றுவித்தவரே இவர் தான். நடத்தையியல் எனும் சொல்லை தோற்றுவித்தவர் ஜேபி வாட்சன். அது இல்லாமல் ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, நடத்தையியலாளர்களின் நோக்கில் உளவியல். இந்த புக்கும் வந்து ஜேபி வாட்சன் அவங்களோட தான். இயல்பான மேம்பாட்டிற்கு மிகவும் உதவியாகவும் மற்றும் தேவையானதாகவும் உள்ள மனவெழுச்சிகளான நாட்டம், ஆர்வம் மற்றும் மகிழ்ச்சி போன்றது எந்த வகையை சார்ந்தது? நேர்மறையான மன எழுச்சி, பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறதுன்னு வந்திருக்கு. அப்போ மகிழ்ச்சி அப்படின்னாலே என்னது? நேர்மறையான மன எழுச்சி தான், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் தான் வரும். கோஹல்பர்க்கின் நன்னடத்தை வளர்ச்சி கோட்பாடானது டேஷ் என்பாரின் அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தழுவதி ஆகும். பியாஜேவோட அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தழுவியது தான் இந்த கோஹல்பர்க்கின் நன்னடத்தை வளர்ச்சி கோட்பாடு. WHO அறிக்கையின்படி மனநல கோளாறுகள் தடுப்பு டேஷ் ஆண்டு வெளியிடப்பட்டது. (2004) குழந்தைகளின் நெறிப்பிழவுக்கு டேஷ் உளவியல் காரணம் அல்ல. இடப்பெயர்ச்சி உளவியல் காரணம் அல்ல. வெர்னானின் நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு என்பது டேஷ் உடன் தொடர்புடையது. நுண்ணறிவுடன் தொடர்புடையது. வெர்னானின் நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு எதோட தொடர்புடையது? நுண்ணறிவோட தொடர்புடையது. உள பகுப்பாய்வு அணுகுமுறைக்கான கருத்தியலை தயாரித்தவர் டேஷ் ஆவார். ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டோட தான் இந்த உள பகுப்பாய்வு அணுகுமுறைக்கான கருத்தியலை தயாரித்தவர். பகுத்தல், தொகுத்தல், குறையறிதல், வருவது உரைத்தல், அறிவுரை பகர்தல் மற்றும் பின்தொடர் போன்ற உருப்படிகள் டேஷில் உள்ளது. நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல், அதாவது டைரக்டிவ் கவுன்சிலிங். அனாலிசிஸ், சிந்தசிஸ், டயக்னோசிஸ், ப்ரோக்னோசிஸ், கவுன்சிலிங் அண்ட் ஃபாலோ அப் இதெல்லாம் எதில் இருக்குன்னா டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் இருக்கும். அடைவு சோதனையின் நோக்கமானது கீழ்கண்ட எதை மதிப்பிட உதவுகிறது? உண்மையான அறிவு மற்றும் திறன் அடைதலை மதிப்பிட, டு அசஸ் த நாலேஜ் அண்ட் ஸ்கில் அட்டைன்மெண்ட். அதுக்கு தான் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்லாம் கொடுக்கறது. எவ்வளோ அளவுக்கு அவங்க அறிவு இருக்குது, அவங்களோட திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாடும் டேஷ் நபர்களை சரிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறது. இளம் குற்றவாளிகள். ஸோ இவங்கெல்லாம் தானாக திருந்திதாகணும், அவங்களா திருந்தாதான் உண்டு. அதுபோல் இப்போ ஜுவனைல் டெலிக்வன்ஸுங்கிறது இல்லை, அந்த இளம் குற்றவாளிகள். ஸோ ஒவ்வொரு நாடுமே இந்த நபர்களை சரிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறது. கீழ்கண்ட எந்த ஒரு கருத்து ஃப்ராய்டின் கூற்றுப்படி
மனித ஆளுமை என்பது நனவு மற்றும் துணை நனவு நிலைகளுக்கு இடையேயான இயக்க செயலினால் ஆக்கப்படுவது ஆகும். மன எழுச்சி. குழந்தைகளின் அறிவுசார் வளர்ச்சி குறித்து பியாஜே எத்தனை நிலைகளை குறிப்பிடுகிறார்? 4 நிலைகள். இப்போ பியாஜே குறிப்பிடுறது அறிவுசார் வளர்ச்சி குறித்து 4 நிலைகள். அது என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, புலன் இயக்க நிலை. குழந்தை தன்னோட புலன்கள் மூலம் உணர்தல் தான் புலன் இயக்க நிலை. செயலுக்கு முற்பட்ட நிலை ஒண்ணு இருக்கு அடுத்தது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பொருள பத்தி உணர்ந்துக்கும் குழந்தை. அதுதான் செயலுக்கு முற்பட்ட நிலை. பருப்பொருள் நிலை. சிந்தனையும் அறிதல் திறனும் மேலும் உயர்நிலைப்படும். அடுத்து அதுக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறது தான் அந்த பருப்பொருள் நிலை. கருத்தியல் நிலை. அப்போ உடனடியா இப்போதைய நிலைமை எப்படி இருக்கும்? எதிர்காலத்துல எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிறது எப்படி இருக்கும்? இதெல்லாம் பத்தி ரொம்ப அந்த ஓவர் திங்கிங்லாம் வர்றது தான் கருத்தியல் நிலை. ஸோ 4 நிலை இருக்கு. புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை. டேஷ் என்பது இணைப்பை படிப்பதற்கான ஒரு செயல்முறையாகும். இதில் ஒரு பராமரிப்பாளர் ஒரு குழந்தையை அந்நியருடன் பல நிமிடங்கள் தனியாக விட்டுவிட்டு திரும்புவார். அந்த சோதனைக்கு பேர் என்ன? விசித்திரமான சூழ்நிலை சோதனை. ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன் டெஸ்ட். ஏன்னா ஒரு பராமரிப்பாளர் என்ன பண்ணுவாங்க, அந்நியரோட யாருன்னே தெரியாது அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அது விசித்திரமான சூழ்நிலை சோதனை. தேர்வு அழுத்தத்தை குறைக்க திறந்த புத்தக தேர்வு, தனிமுறை பயிற்சி அமர்வு, கற்றல் வழிகாட்டுகள் மற்றும் வீட்டு பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ப்ளூம். இப்போ கூட சில இடங்கள்ல ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் உண்டு, சரிங்களா? ஸோ அதெல்லாம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம். ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள உறவை விளக்கியவர் யார்? அரிஸ்டாட்டில். கல்வி கற்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடப்பகுதியில் ஊக்கப்படுத்தும் ஒரு உந்து சக்தியாக விளங்குவது எது? போட்டி மற்றும் கூட்டுறவு. காம்படிஷனும் கோஆப்ரேஷனும் இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக வருவாங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ். பவர்ஃபுல் மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். காம்படிஷனும் இருக்கணும், கோஆப்ரேஷனும் இருக்கணும். நீளமான அச்சின் திசையில் வளர்ச்சி தொடங்குகிறது என்பதனை டேஷ் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. தலை பால். எரிக் ஹெச் எரிக்சன் உருவாக்கிய கொள்கை டேஷ் ஆகும். உள சமூக வளர்ச்சி. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எரிக்சனோட அந்த சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டேபிளே ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். உள சமூக வளர்ச்சி. குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு கீழ்கண்டவற்றுள் ஒன்றை சார்ந்துள்ளது. மனவெழுச்சி மேம்பாடு, எமோஷனல் டெவலப்மெண்ட்டை தான் சார்ந்திருக்கு. சைல்டோட மோரல் டெவலப்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எமோஷனல் டெவலப்மெண்ட். டெர்மன் வகைப்பாட்டின்படி பேதையராக வகைப்படுத்தப்படுபவருடைய நுண்ணறிவு ஈவு என்ன? 50லேருந்து 60. கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் எது கற்றலின் பண்பு அல்ல? கற்றல் என்பது நேரடியான உற்று நோக்கல் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கிடையாது. கற்றல் என்பது இணக்கமானது, அட்ஜஸ்ட்மெண்ட். கற்றல் என்பது குறிப்பிடத்தக்க நிலையான மாற்றம், பெர்மனன்ட் சேஞ்சு. அப்புறம் லேர்னிங் இஸ் growth, கற்றல் என்பது வளர்ச்சி. இதெல்லாம் கற்றலோட பண்பு, இது கிடையாது.
பெரும்பான்மை மக்களை வழிநடத்துவதற்கு டேஷ் தரங்களை மேம்படுத்துவதில் அரசியல்வாதிகள் மற்றும் தலைவர்களின் பயன்களை நிரூபிப்பது அரசியல் உளவியல். லீடர்ஷிப். கார்டன் ஆல்போர்ட் மற்றும் ஆர்பி காட்டல் எந்த வகை அணுகுமுறையை பரப்பியவர்கள்? தனிக்கூறு. வகுப்பறை அமைத்தல் கருத்தில் எந்த ஒன்றை தவிர அனைத்தும் உள்ளடங்குகின்றன? சுய அமைப்பு. கண்டுணர் திறன் இந்த நிலையில் மேம்படுகிறது. தொட்டு உணரும் பருவம் சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் கண்டுணர் திறன் மேம்படுகிறது. மெதுவாக கற்போருக்கான நுண்ணறிவு ஈவு அறியப்பட்ட அளவு. 70 to 80. தனிமனித ஆளுமையை வளர்க்க மன சுகாதாரம் மூலம் முயற்சி செய்கிறோம் என கூறியவர் யார்? தாமஸ் வி மோர். மிகை புலக்காட்சி சார்ந்த நடத்தைகள் டேஷ் உளவியலின் கீழ் அமையும். இணை. முசோலினி டேஷ் தலைவராக பார்க்கப்படுகிறார். சர்வாதிகாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.